ஸோ குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். இன்றைக்கி நம்மளோட டாபிக் லைஃப் ஸ்டாக் சென்சஸ். ஒரு சின்ன கிளான்ஸ். ஆக்சுவல் டேட்டாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அதோட மினிஸ்டர்ஸ் யார், தமிழ்நாடு லெவலில் மினிஸ்டர்ஸ் யாருன்றதை பார்த்துக்கலாம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபிஷரிஸ், அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டெய்ரிங். இதோட மினிஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிரிராஜ் சிங்ன்றவர். அனிமல் ஹஸ்பண்ட்ரி, டெய்ரி அண்ட் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடோட மினிஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா அனிமல் ஹஸ்பண்ட்ரிக்கு இது 3 பார்ட்டாக பிரிச்சுருவாங்க. அனிமல் ஹஸ்பண்ட்ரிக்கு டாக்டர் உடுமலை ராதாகிருஷ்ணன், டாக்டரான்னு தெரியல, ஓகே, உடுமலை ராதாகிருஷ்ணன். மில்க் அண்ட் டெய்ரி டெவலப்மெண்ட் கேடி ராஜேந்திர பாலாஜி. ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து டி ஜெயக்குமார் சார். ஓகேவா, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த 3 கொஷினுமே எனக்கு RNTUவில் கேட்ட கொஷின்ஸ். ஓகேவா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் நம்ம ஒவ்வொரு ரேங்க் இந்த இடத்துல ஒரு சின்ன சீக்கிரம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த அனிமல் ஹஸ்பண்ட்ரி, டெய்ரிங் அண்ட் ஃபிஷரிஸ் இது எப்படி ரன் ஆகுனா, இது 3மே ஒரு மினிஸ்ட்ரியாக இருக்கும். இதுக்கு கீழே 3 டிபார்ட்மெண்ட்ஸாக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரின்சிபல் செக்ரட்டரி, சீனியர் மோஸ்ட் IAS ஆஃபீஸர் இன்சார்ஜாக இருப்பாங்க. இப்போ வந்து நமக்கு டாக்டர் கோபால் IAS இருக்கார். இப்போ ஈச் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு IAS ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. இது சீனியர் மோஸ்ட் பிரின்சிபல் செக்ரட்டரின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து டைரக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இயக்குனர்னு சொல்லுவாங்க. இவங்க பிரின்சிபல் செக்ரட்டரின்னு சொல்லுவாங்க. இது 3க்கும் சேர்த்து ஒரு பிரின்சிபல் செக்ரட்டரி இருப்பார். ஈச் டிபார்ட்மெண்ட்டுக்கு தனித்தனியாக ஒரு டைரக்டர்ஸ் இருப்பாங்க. இவங்களும் IAS கேடர் தான். ஓகேவா, நம்மளோட டைரக்டர் வந்து ஞானசேகரன் IAS. ஓகேவா. அப்புறம் அடுத்த பாயிண்ட், ஃபஸ்ட்டு லைஃப் சென்சஸ் இதெல்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போ எடுத்திருக்காங்கன்னா 1919 to 1920 கண்டக்டர் ஒன்ஸ் இன் எவ்ரி 5 வருஷத்துக்கு ஒரு டைம் கம்பல்சரி கண்டக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட ஆப்ரேஷன் ஃப்ளட் 1970 ஜூலை 1 ஆப்ரேஷன் ஃப்ளட் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ PM வந்து இந்திரா காந்தி இருந்தாங்க. இது வந்து 3 ஃபேஸாக நடந்தது. ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3. ஆல்மோஸ்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் இருக்கும். இது 5 இயர்ஸ், இது ஒரு 10 இயர்ஸ். இது 25 இயர்ஸ் டியூரேஷனில் ஆப்ரேஷன் ஃப்ளட் ப்ரோக்ராம் கொண்டு வந்தாங்க. இதோட எய்ம் ஏன் சார் கொண்டு வரணும், ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்கன்னா அதை ஃபஸ்ட்டு ஏன் கொண்டு வரணும்னா, நமக்கு அந்த விஷயத்தில் ஏதோ பிரச்சனை இருந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, நமக்கு அப்போ வந்து ஓவரால் பெரிய மில்க் ப்ரொடக்ஷன்லாம் இல்லை. ஸோ வந்து நம்ம நாட்டில் மில்க் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதா இது ஃபஸ்ட் எய்ம். ப்ரைமரி எய்ம் ஆஃப் ஆப்ரேஷன் ஃப்ளட் ஃபஸ்ட்டு வந்து இன்க்ரீஸ் தி மில்க் ப்ரொடக்ஷன். ஓகேவா, ஆப்ரேஷன் ஃப்ளட்டுன்னு சொல்கிறாங்க. ஃப்ளட்டுன்னா ஃப்ளட் ஆஃப் மில்க். ஓகேவா, என்டையர் இந்தியாவும் ஒரு மில்க் ஃப்ளட்டை கொண்டு வரணும் அப்படின்றது தான் இதோடைய ப்ரைமரி. ரெண்டாவது வந்து ரூரல் இன்கம் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணணும். ரூரல் இன்கம் ப்ரொடியூசர்ஸ்க்கு, மில்க் ப்ரொடியூசருக்கு நல்ல இன்கம்மை கொண்டு போகணும். ஓகேவா, அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ்க்கு மட்டும் இல்லை, கன்சியூமருக்கும் ஃபேர் ப்ரைஸாக இருக்கணும். நம்ம வில்லேஜர்ஸ், மில்க் ப்ரொடியூசர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற மில்க் வந்து கன்சியூமருக்கு ரீச் ஆகணும். அந்த கன்சியூமருக்கு ரீச் ஆகிறது வந்து ஃபேர் ப்ரைஸ் டு கன்சியூமர்ஸ். இதுதான் வந்து இந்த ஆப்ரேஷன் ஃப்ளட்டோட எய்மாக இருந்தது. இதோட இன்சார்ஜ் யாராக இருந்தாருன்னா மில்க்மேன் ஆஃப் இந்தியா டாக்டர் வர்கீஸ் குரியன் சொல்லுவாங்க. அவர் வந்து 1970 ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ வந்து அவர் யாருன்னா நேஷ்னல் டெய்ரி டெவலப்மெண்ட் போர்டு NDDBயோட சேர்மனாக இருந்தார். ஓகேவா, இது 3 ஃபேஸஸாக கொண்டு வந்தாங்க. இப்போ நல்லா யோசிச்சுக்கோங்க, 1970 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்மக்கிட்ட இப்போ இந்தியாவில் பெரிய மில்க் ப்ரொடக்ஷன்ஸ் இல்லை. இப்போ 2020 இந்தியா வேர்ல்ட்லே ஃபஸ்ட்டு பிளேஸ் இன் மில்க் ப்ரொடக்ஷன். சி த டிரான்சாக்ஷன். ஒன்றுமே இல்லாதவங்ககிட்ட நம்மக்கிட்ட இன்றைக்கி வேர்ல்டுலேயே நம்பர் 1 ஸ்டேஜுக்கு வரோம்னா அதுக்கு இந்த ஆனந்த் நம்ம வர்கீஸ் குரியனோட ஐடியாஸ் தான் காரணம். அவர் எப்படி இந்த ஆப்ரேஷன் ஃப்ளட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணார்னு பார்த்தீங்கன்னா 3 டயர் சிஸ்டம் சொல்லுவாங்க. வில்லேஜ் லெவலில் 3 டயர் சிஸ்டம், வில்லேஜ் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவலு, அப்புறம் ஃபெடரேஷன், அப்புறம் ஸ்டேட் லெவல். இந்த 3 லெவல், இங்கேருந்து மில்க் இங்கே வரும், இங்கேருந்து இப்படி, இந்த மாதிரி ஒரு ஃபெடரேஷன் ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணது. இந்த பேட்டர்ன் பேர் ஆனந்த் பேட்டர்ன் சொல்லுவாங்க. இதை க்ரியேட் பண்ண இந்த ஐடியா தான் பிரெயின் சைல்டு ஆஃப் வர்கீஸ் குரியனோட பிரெயின் சைல்டு இந்த ஐடியா. ஓகேவா, ஓகே. அவரோட எய்ம் என்ன இருந்துச்சுன்னா நேஷ்னல் மில்க் கிரிட்டு கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டார். நேஷ்னல் மில்க் கிரிட்னு ஒன்றும் இல்லை சார், இதுதான் ஃப்ரம் ப்ரொடியூசர்ஸ் டு கன்சியூமர்ஸ். ஒரு கண்டினியூஸ் லைன் கொண்டு வரணும். என்னென்ன அன்இன்டரப்டட் ப்ராப்பர் ஹைஜெனிக்காக குவாலிட்டி மில்க் சப்ளை கொண்டு வரது தான் அவரோட எய்மாக இருந்தது. இவ்வளோ தான் சார் ஆப்ரேஷன் ஃப்ளட். அது எப்படி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, நம்மக்கிட்ட 1970 யூரோப்பியன் யூனியன்கிட்டேருந்து ஸ்கிம் மில்க் பவுடர் ப்ளஸ் பட்டர் ஆயில் வாங்கிட்டு இதை நம்ம மில்காக ரீகான்ஸ்டியூட் பண்ணி நம்ம சேல் பண்ணிகிட்ருந்தோம். ஓகேவா, அப்புறம் இப்போது அந்த மில்க் ப்ரொடக்ஷன் மட்டும் இல்லாமல் அனிமல் ஹெல்த் கவரேஜ்லேயும் இந்த ஆப்ரேஷன் ஃப்ளட் பார்ட் செக்ஷனில் கொண்டு வந்துட்டாங்க. வெட்டினரி சர்வீசஸ், AI ஹெல்த் சர்வீசஸ் எல்லாம் இந்த ஸ்டேஜ் 3 கொண்டு வந்தாங்க.
ஓகேவா? இவ்வளோ தான் சார் ஆப்ரேஷன் ஃப்ளட். ஜென்ரல் ஐடியா இருந்தால் போதும். இது எப்படி நம்ம கொண்டு போகணுன்னா, இதோட சக்ஸஸ் பற்றி தான் நம்ம நல்லா பேசணும் சார். 1970 ஒன்றுமே இல்லாத நம்ம இன்றைக்கி வேர்ல்டு நம்பர் 1 மில்க் ப்ரொடக்ஷன் வரதுக்கு காரணம் இந்த ஆனந்த் பேட்டன் டிஸ்ட்ரிக்ட் வில்லேஜ் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட். இது வந்து ஐடியா பிரைன் சைல்ட் ஆஃப் வர்கீஸ் குரியன். இந்த கான்செப்ட் இதை மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க போதுமா. அந்த எப்போ கொண்டு வந்தாங்கன்றதை நல்லா ஞாபகம் வச்சுட்டா போதும். ஓகேவா? சார் இப்போ அடுத்தது ஆக்சுவல் டேட்டாஸ் பார்த்தோம்னா டோட்டல் லைஃப் ஸ்டாக் பாப்புலேஷன், டோட்டல் பொவைன் பாப்புலேஷன், எக்ஸாட்டிக் அண்டு கிராஸ் பிரிட் பாப்புலேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்க்ரீசிங் ட்ரெண்டில் இருக்குது. எல்லாமே இன்க்ரீசிங் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ வாட் டஸ் இட் இண்டிகேட்? நம்ம ஜஸ்ட் ரா டேட்டாவை மட்டும் படிச்சுட்டா வேலைக்கு ஆகாது. இதை வந்து இதை சின்ன லிட்டில் அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் ஒரு சின்ன அனலைசிஸ் இருக்கணும். எல்லா பாப்புலேஷனுமே இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா அது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா நம்ம கண்ட்ரியோட பெஸ்ட் நல்ல சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் அண்டு டிசீஸ் கண்ட்ரோல். ஓகேவா? கரெக்டாக நம்ம நல்லா சயின்டிஃபிக்காக மேனேஜ் பண்ணிகிட்ருக்கோம், டிசீஸ் கண்ட்ரோல் சயின்டிஃபிக்காக பண்ணிகிட்ருக்கோம். அதனால் பாப்புலேஷன் டெத் ரேட் குறைஞ்சிருக்கு. ஓகேவா? அதனால் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது ஒரு பாயிண்ட் சொல்லலாம். ரெண்டாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் ப்ரீடிங் பாலிசி. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், எக்ஸாட்டிக் அண்ட் கிராஸ் பிரீட் பாப்புலேஷன் பாருங்கள் 26.9%, ஆல்மோஸ்ட் 27% ரைஸ் ஆகிருக்கு லாஸ்ட் சென்சஸை விட. ஸோ இப்போ இந்த 5 இயர்ஸில் நம்மளோட ப்ரீடிங் பாலிசி எக்ஸலண்ட்டாக ஒர்க் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அப்புறம் அதே மாதிரி இண்டிஜினஸ் அண்ட் நான் டெஸ்கிரிப்ட் பாப்புலேஷன் 6% குறைஞ்சிருக்கு. ஸோ இப்போ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக ஆங்கிளில் ஒரு அனிமல் ஹஸ்பண்ட்ரியில் நீங்கள் ஒரு இம்பார்ட்டன்ட் பொசிஷனில் இருக்கீங்கன்னா இதுக்கு என்ன ஐடியா சஜஸ்ட் பண்ணுவீங்க? உங்கள்கிட்ட இப்போ கவர்மெண்ட் கேட்குது, பிகாஸ் யுவர் டெக்னிக்கல் பர்சன் 6% ஆஸ் பர் த சென்சஸ் 6% இண்டிஜினஸ் அண்ட் என்டி பாப்புலேஷன் குறைஞ்சிருக்கு. இப்போ என்ன ஐடியா பண்ணலான்னா நம்ம என்ன ஆட்டோமேட்டிக்காக காமன் சென்ஸ் என்டி ஆர் இண்டிஜினஸ் ப்ரீட் கன்சர்வேஷன் ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லுவோமா? அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இண்டிஜினஸ் ப்ரீடிங் என்டி ப்ரீடிங் கன்சர்வ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு வரலான்னு ஐடியா கொடுப்போமா? அந்த ஸ்கீம் யோசிச்சு பாருங்கள். நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்லியிருக்கேன், ராஷ்ட்ரிய கோகுல் மிஷன். ஓகேவா? ராஷ்ட்ரிய கோகுல் மிஷன் அப்படின்னா என்ன? 2014 இதை கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா 2012 வந்து 19th சென்சஸா, இந்த 19th சென்சஸ்க்கும் 18th சென்சஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இண்டிஜினஸ் அண்ட் என்டி பாப்புலேஷனோட பர்சன்டேஜ் 9% நெகட்டிவில் இருந்தது. இப்போ 19 to 20க்கு இப்போ வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து 6% நெகட்டிவில் இருக்குது. ஸோ இந்த லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணி 3% வந்து குறைஞ்சிருக்கு. ஓகேவா? இந்த சக்ஸஸ் காரணம் என்னென்னா 2014 ராஷ்ட்ரிய கோகுல் மிஷன்ட்டு இண்டிஜினஸ் ப்ரீட்ஸையும் என்டி ப்ரீட்ஸையும் கன்சர்வ் பண்ணுறதுக்காக ஒரு பாலிசி கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டுமா, இது சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சார் பண்ணுது? நம்மளும் கேட்டல் ப்ரீடிங் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பர்கூருக்கு, ஈரோட்லேயும், ஆலம்பாடிக்கு, தருமபுரியிலையும் கொண்டு வந்திருக்காங்க சார் அப்படின்னு அடிஷ்னல் பாயிண்ட்டாக சொல்லலாம். ஓகேவா? இதுதான் வந்து ஜென்ரல் அவேர்னஸ் அபவுட் வெட்னரி சயின்ஸுன்றது. ஓகேவா? இந்த சென்சஸை வச்சு நம்ம எப்படி இன்ஃபரன்ஸ் எடுக்கிறன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் இண்டிஜினஸ் கேட்டல் குறைஞ்சிருக்குன்னா அது காரணம் வந்து மேல் பாப்புலேஷன் டிராஸ்டிக்காக குறைஞ்சிருக்கு. காரணம் என்னென்னா மேல் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 29% குறைஞ்சிருக்கு, -29% குறைஞ்சிருக்கு மேல் பாப்புலேஷன். ஓகேவா? அது வாட் டஸ் இட் இண்டிகேட்ஸ்? நம்ம எல்லோரும் மேல் அனிமலை ப்ரிஃபர் பண்ணுறதில்லன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஸ்லாட்டருக்கு போயிடுது. ஃபீமேல் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம், அதனால் இது பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ஏன் இது பாப்புலேஷன்ஸ் குறையிறதுக்கு காரணம் வந்து நம்மளோட இன்னொரு பாயிண்ட் ஆஸ்பெக்டில் சொல்லணும்னா நம்மளோட கிராஸ் ப்ரீடிங் பாலிசி. ஓகேவா? நம்ம கிராஸ் ப்ரீட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ என்டி ப்ரீட்ஸ் மெயின்டெனன்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. இதுதான் என்டி அண்ட் இண்டிஜினஸ் ப்ரீடோட மெயின்டெனன்ஸ் குறைஞ்சிட்டே வருது. ஸோ இது நெகட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. 3 பாயிண்ட் சொல்லலாம். இந்த முக்கியமான பாயிண்ட் சொல்லலாம். இண்டிஜினஸ் அண்ட் என்டி பாப்புலேஷன் குறையிறதுக்கு காரணம் நம்மளோட வந்து ஒன் ஆஃப் தி ரீசன் வந்து கிராஸ் ப்ரீடிங் பாலிசி நம்ம டேக் ஓவர் பண்ணுறதுனால இண்டிஜினஸ் ப்ரீட் குறைஞ்சிருக்கு. ஸோ இதை என்ன பண்ணலாம் சார்? உடனே கிராஸ் ப்ரீடிங்கை கேன்சல் பண்ணிடலாமான்னா இது முடியாது. நம்ம இதை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு இன்னொரு ஸ்டெப் எடுத்துக்கலாம். அதுதான் என் பாசிட்டிவ் ஆஸ்பெக்டை இதை பார்க்குறது. ஓகேவா? ஸோ இப்போ தமிழ்நாடு சென்சஸ் மற்றதெல்லாம் வெறும் ரா டேட்டா தான், ஜஸ்ட் அப்படியே மக்கப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரெண்டாவது தமிழ்நாடு 20th சென்சஸ் பார்த்தோம்னா, லைஃப் ஸ்டாக் சென்சஸ் பார்த்தோம்னா கேட்டல் பாப்புலேஷன் 7.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, கோட் பாப்புலேஷன் 17.65% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வாட் டஸ் இண்டிகேட்? நம்மளோட ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கவ்
மில்ச் கவ் சீப் அண்ட் கோட் ஸ்கீம் வந்து இதுக்கு முக்கியமான ஒரு பங்கு வகிச்சிருக்கு. இதை பாயிண்ட் ஆட் பண்ணி நீங்கள் சொல்லிடணும். சார் லாஸ்ட் இயரோட இந்த இயர் வந்து கேட்டல் பாப்புலேஷன் 7.4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு சார். அது போல் கோட் பாப்புலேஷன் வந்து 17.65% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது இண்டிகேட்ஸ் எதனால் இது என்ன ஒரு சக்ஸஸ் ஸ்ட்ராட்டஜினா, ஏன் இது இந்த சக்ஸஸ் ஆகிருக்குன்னா நம்மளோட ஃப்ரீ தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம் ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஷீப் அண்ட் கோட், அப்புறம் மில்ச் கவ் ஸ்கீமு இது முக்கியமான ரீசனாக இருக்குது சார். அப்புறம் வந்து நம்ம முன்ன சொன்ன மாதிரி சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் அண்ட் டிசீஸ் கண்ட்ரோல் ஸ்ட்ராட்டஜி, அப்புறம் வந்து சக்ஸஸ்ஃபுல் ப்ரீடிங் பாலிசி. இந்த 3 பாயிண்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த இடத்துலலாம் தேவையோ அந்த இடத்துலாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்புறம் இம்பார்ட்டன்ட் இதில் ஷீப் பாப்புலேஷன் வந்து டிக்ளைன் ஆகிருக்கு. அதில் சென்சஸ்லேயே அவங்க ப்ராப்பராக ரீசன் சொல்லிட்டாங்க. ரேப்பிட் அட்மினிஸ்ட்ரேஷன், டிக்ளைன் ஆஃப் கிரேசிங் லேண்ட், அதனால் ஷீப் பாப்புலேஷன் மட்டும் குறைஞ்சிருக்கு. ஓகேவா? பவுல்ட்ரி பாப்புலேஷனில் தமிழ்நாடு ஃபஸ்ட்டு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக் ப்ரொடக்ஷனில் ஆந்திர பிரதேஷ் தான் ஃபஸ்ட்டு எக் ப்ரொடக்ஷனில். ஓகேவா? இதை பார்த்துக்கோங்க. மற்றபடி இந்த பேஜஸில் சொல்கிற அளவுக்கு வேறு எந்த பாயிண்ட்டும் இல்லை. ஜஸ்ட் டேக் ஓவர் தி டேட்டாஸ் மகபிட், அவ்வளோதான். அப்புறம் இந்த பேஜில் இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா தமிழோட டெய்லி மில்க் ப்ரொடக்ஷன் எவ்வளோன்னு கேட்டாங்க. ஆவின் அதில் எவ்வளோ ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு என்ன இன்டர்வியூவில் கேட்டாங்க, இன்டர்வியூவில். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் நல்லா ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. தமிழோட டெய்லி மில்க் ப்ரொடக்ஷன் வந்து 206 லிட்டர்ஸ் லேக் லிட்டர்ஸ். டெய்லி ஹவுஸ் ஹோல்டு கன்சம்ஷன் வந்து 25 லேக் லிட்டர்ஸ். ஆவின் பர் டே வந்து 38 லேக் லிட்டர்ஸ் ஹேண்டில் பண்ணுறாங்க. அதிகமான மில்க் வந்து நம்மளோட எங்கேருந்து வருதுன்னா அன்ஆர்கனைஸ்டு செக்டர்லேருந்து தான் வருது. அதை ஹேண்டில் பண்ணுறதும் அன்ஆர்கனைஸ்ட் செக்டர் தான். ஓகேவா? முன்னே சொல்லியாச்சு. டாக்டர் வர்கீஸ் குரியன், மில்க் மேன் ஆஃப் இந்தியா, ஆனந்த் பேட்டன் ஆஃப் மில்க் கோஆப்ரேஷன், 3 tier சிஸ்டம், ஃபெடரேஷன், தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் ஃபெடரேஷன், ஆவின், அப்புறம் அபெக்ஸ் பாடி, ஸ்டேட் லெவலில் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் டிஸ்ட்ரிக்ட் யூனியன்ஸு மிடில் லெவல், அப்புறம் மில்க் ப்ரொடியூசர்ஸ் கோஆப்ரேஷன் சொசைட்டி ஃபீல்டு லெவல் அல்ல வில்லேஜ் லெவல். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இது சும்மா ஒரு சப்ளிமெண்ட்டாக கொடுத்தது. நேஷனல் எக் கோஆர்டினேஷன் கமிட்டி 1982 கொண்டு வந்தாங்க. இது யாரோட பிரெயின் சைல்ட்னா டாக்டர் PV ராவ் அவரோட ஐடியாவால் கொண்டு வந்தாங்க. இது பாருங்கள், ட்ரை வீக்லி ரேட் ஃபிக்சேஷன். இப்போ நாமக்கல் நெக்கில் கமிட்டி டிசைட் பண்ணிக்கிறாங்க வீக்லி 3 times வந்து எக்கோட ரேட் ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. இதோட பாலிசி பார்த்திங்கன்னா மை எக் மை ப்ரைஸ் மை லைஃப். மை எக் ஏன் சொல்கிறேன்னா மை எக் மை ப்ரைஸ் மை லைஃப். யோசிச்சு பாருங்கள், இதே விவசாயிகளுக்கும் கொடுத்தா எப்படி இருக்கும்? என்னோடய நெல், என்னோடய ப்ரைஸ், நான் வைக்கிறது தான் ப்ரைஸ், நான் வைக்கிறது தான் லைஃப். ஸோ விவசாயிகளோட மிகப்பெரிய நீண்ட நாள் கோரிக்கை இதுதான். ஓகேவா? யோசிச்சு பாருங்கள், இது ஒரு கமர்ஷியல் பாடி தனக்கு தேவையானதை வச்சுக்கிட்டாங்க. பட் ஃபார்மர்ஸ் வந்து அப்படி பண்ண முடியல. பிகாஸ் ஃபார்மர்ஸ்கிட்ட நோ ஸ்ட்ராங் யூனியன்ஸ். இது கூட ஏன்னா ஜென்ரல் நாலேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வேணால் ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட் போயிட்டுருக்கு. நோ ஸ்ட்ராங் யூனியன்ஸ் இல்லை. ஓகேவா? அண்ட் ஆல்சோ நோ ப்ராப்பர் ஆக்ட்ஸ் டு சப்போர்ட்ஸ் தி ஃபார்மர்ஸ். அதை இப்போ நடக்கிற ஃபார்மர் ப்ரொட்டஸ்ட்டையும் ஒரு தனி வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். பிகாஸ் இப்போ நடந்துகிட்ருக்குது, இன்டர்வியூவில் கேட்குறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.